என் அன்பின் ஸ்தோத்திரத்தை உங்கள் எல்லாருக்கும் மிக அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பயம் நீங்க வேண்டுமானால் என்ற ஒரு தலைப்பை இன்னைக்கு நாம் வைத்து தியானிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை நான் ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கடந்த நாட்களில் அநேகர் சொன்ன ஒரு வார்த்தை பயமாக இருக்கிறது பாஸ்டர், பயமாக இருக்கிறது, என்ன நடந்து விடுமோ, என்ன ஆகுமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம், பெரிய ஒரு பயம். அநேகர் என்னை இரவு நேரத்தில் என்னை எழுப்பினார்கள். ஃபோன் கால் இரவு நேரத்தில் வருகிறது. என்னம்மா இந்த நேரத்தில்? என்னவோ தெரியல பாஸ்டர், பயமா இருக்குது, என்னுடைய இருதயமானது திகைத்து கொண்டு இருக்கிறது. என்ன, எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? எந்த காரணத்தினால இந்த நடுக்கம்? அவங்க சொன்ன ஒரு பதிலானது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் புரியாத புதிராகவும் எனக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, there is no any reason, எந்த காரணமே இல்லை, பயப்படுவதற்கான காரணமே இல்லை. ஆனா என்ன இருக்கிறது? பயமாத்திரம் இருக்கிறது. என்ன மட்டும் பார்ப்பீங்களா? என்ன கவனிங்க, பயமாத்திரம் இருக்கிறது, ஆனா காரணம் இல்லை. நடுக்கம், மிகப்பெரிய ஒரு நடுக்கம் இருக்கிறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து விடுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன் பாஸ்டர். ஏன் வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க? உள்ள இருக்க முடியலனால. அதற்காக நான் தெய்வ சமூகத்தை நோக்கி நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, எதனால இந்த பயம்? ஆண்டவரே, என் அன்பான சபை பிள்ளைகளுக்குள்ளாக ஏன் இந்த பெரிய ஒரு நடுக்கம்? ஏன் எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் இதற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், I am your God, நான் உன் தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பயத்தை குறித்து அதிகமாக நான் தியானித்த பொழுது யாக்கோபை குறித்து தான், அதற்கு சரியாக இந்த 6வது நேரத்திலும் இந்த பாடல் வந்தது, யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்துவதை போல நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகருடைய பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கையை நல்ல மேலே உயர்த்தி ஆமேன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை. எந்த குறிப்பிட்ட காரியம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ, பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதை உங்களை விட்டு பல 1000 மைல்களுக்கு தூரமாக கர்த்தர் விலக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு மிகப்பெரிய ஒரு முற்பிதாக்களில் ஒருவராக காணப்பட்டால், பயத்தின் அந்த சூழ்நிலை அவரை மிகவும் அலசடிப்பட வைத்தது. யாக்கோபு ரொம்ப அதிகமாகவே பயந்தார். சூழ்நிலை அவரை பயப்படுத்தினது. ஒரு நாள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 28ஆம் அதிகாரத்தில் ஆதியாகம புத்தகத்தில், சூரியனானது அஸ்தமித்து விட்டது. சூழ்நிலை, தன் சகோதரன் அவன் சொல்கிறான், என்றைக்கு இருந்தாலும் நான் என் சகோதரனை நான் கொலை செய்து விடுவேன், அவனுடைய மரணம் என் கையில் தான், என்னைக்கு என்றால் நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லி ஏசா மிகப்பெரிய ஒரு ஆணை எடுத்துக் கொள்கிறான். என்னைக்கு இருந்தாலும் உன் மரணம் என் கையில தான். ஆகவே இரவோடு இரவாக அவன் பிரயாணப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் சூரியன் அஸ்தமனமாகி விடுகிறது. இருட்டான ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, கையில ஒரு கோல் மாத்திரம்தான் உண்டு. அவன் சொல்லுங்க, வெறும் கோலும் கையுமா நான் வந்தேன், எதுவுமே இல்லை, பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம கிட்ட எப்போ பயம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மனிதர்களால் வரும், இன்னொன்று சூழ்நிலை நம்மை பயப்படுத்தும்.
திடீரென்று வருகிறதான சில காரியங்கள். ஒரு நாள் நானும் பாஸ்டரமாவும் இந்த இடத்துல கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். நாங்கள் அவிதமாக ஜெபிக்கணும் அப்படி சொல்லி யாரும் இல்லை ஆலயத்தில். நாங்கள் இருவருமாக ஜெபித்து கொண்டே அப்படி இருக்கும். திடீரென்று ஒரு சத்தம், கிச்சு கிச்சு ஒரே சத்தம். இரவு ஜெபத்தில் ஆழ்ந்திருந்த நிமித்தமாக கண்களில் டக்குன்னு திறக்க முடியல. பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று வந்தது பாருங்க. அவ்வளோதான், ரெண்டு பேருமே அதிர்ந்து போய் பார்த்தாக்கா ஒரே சாதாரண வாய்ஸே இல்லை. நம்ம சபை விசுவாசி தான். அவங்க என்னென்னமோ கத்துறாங்க. அவங்க சொல்றது, நான் வந்தேன், நீங்க எல்லாம் இல்லை இப்போ வந்தேன் அப்படி சொல்றது. அவங்க பேச்சில் அவர்கள் பேச்சு சரியா வராத ஒரு சகோதரி, ஆனால் சத்தமா பேசணும். உடனே ஒரு 1 செகண்ட், ஒரு கணப்பொழுதுல அதிர்ந்து போய் அப்படியே பார்த்தோம். அப்படியே என்ன உடனே இயேசு நாமத்தில் வாய் மூடு அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி மனுஷாலும் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, பயம் காட்டிடுவாங்க. சில பேர் அவங்களே அவங்க கண்ணாடியில் பார்த்து பயந்த தருணம்லாம் உண்டு. உங்களில் கூட அப்படி இருந்திருக்கும். திடீர்னு நம்ம தானே இது, ஐயோ நம்மளை அப்போ பாருங்கள் எத்தனை பேர் நம்மளை பார்த்து பயந்துருப்பாங்க. நாமே சில நேரத்தில் பார்த்து என்ன பண்ணிடுறோம், பயந்துட்டு. நம்ம நிழலை பார்த்தே நம்ம சில நேரத்தில் இதுன்னு இவ்வளோ பெரிய நிழலாக நம்ம தான் அப்படிலாம் நம்ம பயந்த தருணங்கள்லாம் உண்டு. யாக்கோபு அந்த ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் அந்த தனிமையின் சூழ்நிலை அது ரொம்ப பெரிய பயத்தை ஏற்படுத்திடும். தனிமை இருப்பதிலே கொடுமையான ஒரு விஷயம். தனிமை ரொம்ப கொடுமை, வேதனை. கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களுக்கு தனிமை ஒரு பொருட்டு அல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டா அது பிரச்சனையா இருக்காது. ஆனால் யாருமே இல்லை, நான் தனித்து இருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை, அந்த தனிமையின் சூழ்நிலை உணர்கிற யாரானாலும் அந்த பயமானது கவிக்கொள்ளும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் சகோதரனுக்கு அவன் ரொம்ப பயப்படுறான். போகும்பொழுதும் பயம், தகப்பன் விட்டு விட்டு போகும்பொழுதும் ஒரு பெரிய பயம் கலந்த அனுபவத்தோடு கூட தான் போகிறான். திரும்ப ரிட்டர்ன் அவங்க தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுதும் பயத்தோடு கூட வருகிறான். அவருடைய ஆஸ்தியெல்லாம் 3 பகுதியாக பிரித்து வைக்கிறான். ஒருவேளை என் சகோதரன் முன்பு இருக்கிறதான காரியத்து மேல் விழுந்து பட்சிப்பானால் பின்பதாக இருக்கிறதான என்னுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படுமே. வெகுமானங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறான் தன் சகோதரனுக்கு. பயம், பயமானது வேதம் சொல்லுகிறது வேதனை உள்ளது. பயமானது வேதனை, பெயின், பெரிய ஒரு வலி ஏற்படுத்திவிடும். மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு இது மிக அதிகமாகவே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஐயோ, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மரிச்சு போவாங்க, மரித்த பிரேதத்தை கொண்டு செல்வார்கள், நம்ம படுக்கையில் கிடப்போம். பயமானது வேதனை உள்ளது. அது ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக கொன்று கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, பயமானது அணுவணுவா சாகடிக்கும். ஆகவே இந்த பொல்லாத பயத்திலிருந்து இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மக்களை கர்த்தர் விடுவிப்பதற்காக அவருடைய திரு வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயத்திலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை, முழுவதுமாக கர்த்தர் விடுதலை கொடுத்து மிக அதிகமாகவே அவனை ஆசீர்வதித்து ஒரு ராஜாவையே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவனை மேன்மையாக உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நான் சொல்வேன், இன்னைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கலாம். நாட்கள் வரும், பயமானது ஓடி ஒளியும். அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை, நல்ல சந்தோஷமா. இன்னைக்கு அவன் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், எப்படிலாம் தைரியமாக இருந்து என்னெல்லாம் பண்ணான், அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த பயத்திலிருந்து எப்படி யாக்கோபு விடுதலை அடைந்தார், இந்த யாக்கோபு இந்த பயத்திலிருந்து எப்படி விடுபட்டார், இதை மாத்திரம் நான் மிக வேகமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே முதலாவது நீங்கள் திருப்ப வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 13, 14, 15. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நின்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன்,
ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீர் படுத்திருக்கிற பூமியை தருவேன். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் நமக்காக எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு காலையிலையும் நேற்று இரவும் நான் ஜெபித்த ஜெபம் இப்படிதான், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தை கொண்டு நான் எனக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமி தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நெக்ஸ்ட் வர்ஸ் 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். இன்னைக்கு ஒருவேளை சூரியன் அஸ்தமனம் ஆயிருச்சு, ஆனா ஒரு நாள் ஒன்று வரும், உன் மேல நான் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். அது என்ன தரிசனம்? நீ பார், நாலாபுரம் மேற்கிலையும் கிழக்கிலையும் வடக்கிலையும் தெற்கிலையும் பரம்புவாய். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். நெக்ஸ்ட் வர்ஸ் 15, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு போதிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபின் பயம் விளங்கினதுக்கு காரணமே கர்த்தர் அருளினதான அவருடைய வாக்குத்தத்தங்கள். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு தேசம், எந்த ஒரு திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றாங்களோ, பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை அந்த பயமானது விட்டு விலகி தூரமாய் ஓடி போகிறது. நம்ம ரிசீவ் பண்ணணும், அவனுடைய வார்த்தையை பெறணும். அவனுடைய வார்த்தை நமக்கு பிரத்யேகமா கர்த்தர் கொடுக்க அவர் பேச வல்லவராக இருக்கிறார். அவர் அழக பார்க்கிறவர் அல்ல, அவர் அந்தஸ்தை பார்க்கிறவர் அல்ல, படிப்பையோ பட்டத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்ம கௌரவத்தையும் அவர் பார்ப்பதில்லை, நம்முடைய மொழியை கலாச்சாரத்தை பண்பாடை பார்க்கிறவர் அல்ல. அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அவருடைய அழகான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை அவளுக்கு நேராக வந்து பனியை போல இறங்குகிறது. கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை எப்படி இறங்குமா? புல்லின் மேல எப்படி பனி இறங்குகிறதோ அது போல வந்து இறங்குமா. அவருடைய வசனம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், வெறுமையா போய் வெறுமையாய் நான் அதை அனுப்பின. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமாக வருது, ஒரு ஆட்டோவில் படிக்கிறோம், அல்லது ஒரு சுவற்றில் எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம், அல்லது டிவியில் வருகிற வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்துன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது ஏதோ எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை பயப்படாத, துணை நிற்கிறேன்னு சொல்லுதா, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவான்னு சொல்லுதா, அந்த வார்த்தை உங்களை வந்து டச் பண்ணுதா, அது சாதாரண எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, கர்த்தர் பரத்திலிருந்து அருளினதான ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்காகவே அனுப்பின வார்த்தை. அது வெறுமையா போகாது, அதை கர்த்தர் எந்த நோக்கத்தோடு, என்ன தரிசனத்தோடு, என்ன திட்டத்தோடு நமக்கு நேராக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா கடையில் நம்ம வாங்கி கொண்டு வருகிற ஒரு சில பொருட்கள் கூட கெட்டு போயிடலாம், அழுகி போயிடலாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை வந்துருச்சுன்னா கெட்டே போயிடாது, அது வீணாவும் போயிடாது. எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தை நம்மை தேடி வந்ததோ அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபியர்னஸ்லேருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன கேட்கணும்? டாடி உங்கள் வார்த்தையை எனக்கு தாரும் ஆண்டவரே, வசனம் எனக்கு வேணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து வாசிக்கணும், வார்த்தைகளை வாசிக்கணும். நீ அநேகருக்கு கண்களுக்கு அந்த பார்வை பைபிள் வசனம் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பெரிய வேத புத்தகமாக வாங்கி கொள்ளுங்கள். கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வேத புத்தகத்தை வாங்குங்க. கட்டாயம் கண்ணாடி 40 வயசு தாண்டிடுச்சுன்னா கண்ணை செக் பண்ணுங்க, கண்களை செக் பண்ணி கொள்ளுங்க, ஐ டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ஏதோ ஒரு கடையில் போய் கண்ணாடி வாங்கி இதுவும் ஒரு போட்டு படிக்கலாம் அப்படிலாம் இல்லை. கண்ணை செக் பண்ணி உங்கள் கண்களுக்கு எவ்வளோ பவர் தேவையோ அதற்குரிய கண்ணாடியை நீங்கள் வாங்கி அணியணும். அப்போ கண்கள் மேற்கொண்டு பாதிக்கப்படாமல் இருக்கும்.
அதனால நிறைய பேருக்கு தலைவலி இருக்கும். கண்ணாடி போடலைன்னா அந்த பார்வையை நீங்கள் உற்று கவனித்து பார்க்கும்போது தலைவலி வந்துடும். அதனால படிப்பதுக்கு ஏற்றபடி உங்கள் கண்களை வைத்துக்கொண்டு வாசிக்க பழகுங்க. ஒருவேளை வாசிக்க தெரியாதுன்னு சொன்னால் யாரையாவது வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைகளை அவங்களுக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கையில் ஒரு 5 ரூபாவோ 10 ரூபா கூட கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க, கேளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும் பொழுது தான் பயத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஏன்னா வார்த்தையாக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த இயேசுவின் மகிமை உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடும். அவர் உள்ள வந்தால் பயம் போயிடும்பா. அவர் உள்ள வந்துட்டா வார்த்தை. யாக்கோபு பாருங்க, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை, ஒரு நாமத்தை அங்க சொல்லுகிறார். என்ன? 28ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் ஐயோ எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது ஒரு தெய்வ பயம், fear of God அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின். அப்போ வார்த்தை எங்க வரும்? தேவனுடைய வீட்டில தான் வரும். இது தேவனுடைய வீடே அல்லாமல். அப்போ இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. கர்த்தருடைய வீட்டில தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஒரு ஆமீன் கூட வரலப்பா. எங்க வார்த்தை இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க சொல்றோமே. எதுக்காகனா இங்க வரும்பொழுது உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் இங்க இருந்து தான் உங்களுக்கு கொடுப்பார். ரேஷன் கடைக்கு போனாதான் பொருள் கிடைக்கும், கடைக்கு போனாதான் பொருளை வாங்கிட்டு வர முடியும். துணி கடைக்கு போனா என்ன வாங்கலாம்? பாத்திர கடைக்கு போனா, ஃப்ரிட்ஜ் கடைக்கு போனா, எங்க போனோம், எந்த விஷயத்துக்காக எந்த கடைக்கு போறோமோ அங்க அது கிடைக்கிறது இல்லை. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். அதனால அந்த வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதுக்கும், இந்த வாரம் முழுவதுக்கும், நம்ம குடும்பம் முழுவதுக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய வீட்டிற்கு, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமே. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமான வார்த்தை. அந்த வார்த்தை தான் அந்த வாரம் முழுவதுக்குமா பலன், முழுவதுக்குமா ஆறுதல். நீ நிறைய பேர் பண்ணுவாங்க, அந்த வாரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டாங்க, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை கிடைக்காம போகும் பொழுது அவங்க அனுபவிக்கிறது அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்க, அந்த ஒரு போராட்டம், ஒரு திண்டாட்டம், ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஐயா ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையை பெறாமல் போயிட்டோம்னா, அந்த நாளுக்குரிய, அந்த மாதத்துக்குரிய, அந்த வாரத்துக்குரிய வார்த்தையை நம்ம கர்த்தர்கிட்ட ரிசீவ் பண்ணலன்னு சொன்ன கட்டாயம் வருகிறதான போராட்டங்களும் உபத்திரவங்களும் நம்மை மூழ்கடிக்க ஆரம்பித்து விடும், கலங்கடிக்க ஆரம்பித்து விடும். யாக்கோபின் வாழ்க்கை அந்த பயத்திலிருந்து விடுபட்டு ரொம்ப பிரகாசமாக மாறினதுக்கு காரணம், அது மாமன் வீடாக இருந்தாலும் சரி, இது எந்த இடமா இருந்தாலும் சரி, அவன் போகிற காரியமெல்லாம் ஜெயமானது. வெறும் கோலோடும் கையுமா வந்த இப்போது 2 பரிவாரங்கள். எப்படிப்பா இந்த ஆசீர்வாதம் எல்லாம்? கர்த்தருடைய வார்த்தை நம் சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம காத்திருக்க வேண்டும். ஒரு நம்ம வீடாக கூட இருக்கலாம். தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது தேவனுடைய வீடாக மாறிவிடும். இவன் படுத்துக்கிற இடம் வானம் பார்த்த பூமி தான். யாக்கோபுக்கு ஆலயம் இல்லை, அந்த நாட்கள் ஆலயமும் இல்லை, எங்கேயுமே இல்லை ஆலயம். அவன் படுத்திருக்கிறதான பூமியில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்குறான். நம்ம இருக்கிற வீட்டில் ஒரு தேவ மகிமை இறங்குமானா நம்ம வீடே தேவனுடைய வீடாக மாறிவிடும். நம்ம இருக்கிற வீடு ஒரு வானத்தின் வாசலாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கையை உயர்த்தவே மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுடைய ஆலயத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு வாஞ்சை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்கள் ஆலயத்தை ரொம்பவே நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தின் மேலே எப்போதும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளை குறித்து நான் உண்மையாகவே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய திருச்சபை பிள்ளைகள், நம்முடைய விசுவாச மக்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு வாஞ்சை கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக கர்த்தரை நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களினால துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு காலையில் நீங்கள்
ஆண்டவர் சமூகத்தில் மிகுந்த பயபக்தியோடு ஆயத்தமாகி நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லா பயத்திற்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பெல்லாம் அந்த ஆராதனை நேரம், அந்த ஊழியத்தின் நேரம் இருக்கிறதோ தப்பாமல் வந்துடணும். ஏன்னா ஆலயத்தில் ஊழியக்காரர் இல்லாமல் இருக்கலாம், ஆலயத்தில் பாசமாக இல்லாமல் இருக்கலாம், ஆராதனையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேலே வந்து அமர்ந்து விடும். என் அனுபவங்க இது, என் அனுபவம். நாட் ஒன்லி இன் சர்ச், சபையில் மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நான் தேவ சமூகத்திற்கு நேராக நான் கடந்து போகிறேனோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என் மேல் வந்து அமர்ந்து விடுகிறது. நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காம போனாலும், நம்ம விரும்பினாலும் விரும்பாம போனாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வந்து பற்றி பிடித்து கொள்ளும். கையை தட்டி புரிஞ்சவங்க நல்ல ஒரு மகிமை. உனக்கு பிடிக்குதோ இல்லையாம்மா, கர்த்தருடைய வார்த்தை வந்து உனக்கு கட்டி பிடிக்கும்மா. அது அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா சம்திங் இஸ் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம், ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம தேடி வந்த வார்த்தை சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. ஷமா ரகதரபா. அம்மா, நீ ஒரு சில எதிர்ப்புகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கலாம், நீ சும்மா இருக்கலாம். ஆனா உன் மேல வந்து அமர்ந்திருக்கிற வார்த்தை ஒரு காலம் சும்மா இருக்காது. அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துக்கு நேரம் வாங்க. யாராவது ஒருத்தர் திரும்ப வாசிங்க பாபு. யாக்கோபுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லிடுங்க. கர்த்தர் எனக்கு. வலகையை உயர்த்தி ஜான்சன் சிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே போல் நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் என் பாஸ், அவர் தான் என் எஜமானர், அவர் தான் என் தலைவர். நான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவன். அவர் தான் எல்லாம், இஸ் ஆல், எல்லாமே அவர் தான். அவர் எனக்கு தேவன், நீரே எனக்கு தேவன், நீரே என் தலைவர், நீரே என் எஜமானர், நீரே என் துணையாளர். என் விருப்பம் இல்லப்பா, என் சித்தம் இல்லப்பா, என் நோக்கம் இல்லப்பா, நான் உங்களுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறப்பா. நீரே என் தேவன். எப்பெல்லாம் அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு தேவன் அப்படி சொல்றோமோ, அப்பா நான் உங்க கைக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன்ப்பா, உன்னத மாணவரின் மறைவிற்குள் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் மறைவுக்குள்ள இருக்கிறப்பா, நீங்க தான்ப்பா என் தேவன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு மிக முக்கியமானவா, உங்க அனுமதி இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி யார் ஒருவர் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும் அப்படி சொல்லி அடங்கி விடுகிறோமோ, அந்த பலத்த கரத்துக்குள்ள அடங்கினவர்களை கர்த்தர் பயத்திற்கு விலக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க, நீரே என் தேவன், நீரே என் தேவன். அப்பா நான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்பா, நீதான்ப்பா என் தேவன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த கார்ல போறவங்க சொல்லவே மாட்டாங்க, கொடி கட்டிட்டு போவாங்க, கட்சி கொடி கட்டிட்டு போவாங்க. போலீஸ்காரனோ அல்லது வேற யாருமே என்ன பண்றது இல்லை, மடக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அந்த கார்ல முன்னாடி எது பறக்குது? எந்த கட்சி? அந்த தலைவர் யார் தெரியுமா? அங்க ஒரு கொடி, ஒரு ஷர்ட்ல பாக்கெட்ல அவங்களுடைய போட்டோ. போதும். நான் ஒரு இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட ஷர்ட் போட்டு போயிட்டேங்க, அரசியல்வாதி ஷர்ட் மாதிரியே இருக்கும், அது போட்டு போயிட்டேன். என்னை எல்லாரும் பார்க்குற விதமே வேறையே இருக்குது. என்ன ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு போகல, நான் ஃபோட்டோலாம் வச்சுட்டு போகல. அப்படி போகும்பொழுது அந்த அந்த ஷர்ட்டுக்கு இந்த வெள்ளையும் வெள்ளை தான், அது வேற விதமான ஒரு டிரான்ஸ்பரண்ட், அப்படியே வெளியே ஃபோட்டோ வச்சா வெளியே அப்படியே ஃபோட்டோ தெரியணும். அதை பார்த்த உடனே
போட்டுட்டு அந்த புல்லட்டில் போன பாருங்க, இவர் ஏதோ அரசியல்வாதி தான் போல அப்படி அப்படின்னு. என்ன அந்த கொடியை பார்த்த உடனே இவர் வந்து யாருடைய ஆளு? அவங்க ஆளுப்பா. நான் சொல்வேன், இந்த பூமியில பல கொடிகள் இருக்குது, நான் சொல்வேன் என் மேல் பறந்த கொடி நேசம். ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவர். அப்பா நான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப, யூ ஆர் மை பாஸ், நீ தான்ப்பாங்க, நீங்க தான்ப்பா என் தலைவர் அப்படி சொல்லி அவரை நம்ம முன்னிறுத்தி அவருக்கு பின்னாடி நம்ம மறைஞ்சு இருப்போமானா, எதை சாதாரண கொடியை வச்சுட்டு பயப்படாம இருக்கிறான்னு கர்த்தர் எனக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றாரு, நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய அரண்மனை எனக்கு இருக்கலாம், ராணுவம் இருக்கலாம், ஆனா கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நீரே என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முன்னாடி வைக்கணும் எல்லா இடத்துலையும். அப்பா ஃபர்ஸ்ட், நான் நெக்ஸ்ட். He is first, God is first. அப்பதான் கர்த்தர் தான். எது சொன்னாலும் நம்ம சொல்லணும், அப்பாவால வந்தது, அப்பாவுடைய கிருபை, அப்பாவுடைய தயவு. ஹல்லேலூயா. உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன், என் ரட்சகர், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 18ஆம் சங்கீதத்தில் என்னமா அந்த வார்த்தையை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிச்சிருவோமா? அந்த தங்கச்சி அந்த வசனத்தை போடுங்க. 18, 1, 2, 3 வசனங்கள் அப்படி வாசிச்சிருவோமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் அடைக்கலம், என் துருகம், என் கேடகம், என் ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு. இப்படி யார் சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த பயம் வேகமா துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓடும். நீரே என் தேவன், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப நான் யார் தெரியுமா அப்படி சொல்லி நம்மள என்ன பண்ணிடக்கூடாது. நான் யார் தெரியுமா, என்ன பண்றேன் பாரு, என்ன செய்யறேன், ஐ எம் நத்திங், நீரே என் தேவன் ஆண்டவரே. அப்போ பயம் விலக வேண்டுமான அப்பாவுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவதா அப்பாவை அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். உம்மாலே அன்றி என்னால் தனியா எதுவுமே, அவரே சொல்லிட்டார், அவர் சொன்ன வார்த்தை தான், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும். அதே நம்ம ரிட்டர்ன் அப்படி சொல்லணும், அப்பா உங்களால அன்றி என்னால எதுவுமே, உங்களையே நான் முன்னாடி வச்சுக்கணும், நீங்க தான் அடைக்கலம், நீங்க தான் கேடகம், நீங்க தான் துருகம், நீங்க தான் பட்டயம். ஃபைனலி ஒன் திங், ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதே அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். எப்படி எப்படி? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன்ப்பா. பாஸ்டர், இந்த தசம பாகத்துக்கும் பயத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா? இன்னும் ஒரு கேள்வி. இந்த தசம பாகம் கொடுப்பதற்கும் இல்லை கொடுக்காம போறதுக்கும் நான் பயப்படுறதுக்கும் இந்த பயம் விட்டு விலகுவதற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக சம்பந்தம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு என்று ஒன்று இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு அது வந்து கர்த்தருக்குரியது. தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. 10ல் 1 நம்ம ஆண்டவருக்காக பிரித்து வைக்கணும். அந்த பங்கை நம்ம எடுத்துட்டோம் சொன்னா அது ஏதோ ஒன்ன செஞ்சிடும், ஏதோ ஒன்ன செய்யும். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குரிய பங்கை, கர்த்தருக்கு சேர வேண்டிய பங்கை அனனியா சப்பீராள் இருவருமாக அவங்க வஞ்சித்து அதை ஒளித்து வைத்து விட்டார்கள். அது வந்து கர்த்தருக்குரியது. என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு ஆபத்து.
சொல்லணும் அப்படி சொன்னா மரணமே வந்து விட்டது. அவ்வளோ பயங்கரமா, அவ்வளோ பயங்கரமா தான் வேதமானது காண்பித்து கொடுக்கிறது. மாத்திரமல்ல, அது ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது, சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. இதை குறித்து நம்ம அறிந்து கொள்வதற்கு மல்கியா புத்தகத்துக்கு போகணும். 3ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனத்தை நீங்க வாசிக்கணும். மல்கியா 3. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். உங்களுக்கு நான் வேலை செய்வதற்கு வேண்டிய சரீர சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க சம்பாதித்து அது நல்ல பொருளாதாரம் வரும் பொழுது நீங்க எனக்குரிய பங்கை எடுத்து நீங்க வைத்துக் கொள்கிறீர்களே, எனக்கு சேர வேண்டிய பங்கை நீங்க வஞ்சித்து ஏமாற்றி வைத்து உங்களுக்காக பயன்படுத்துறீங்களே. வஞ்சிக்கலாமா, ஏமாத்தலாமா? வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு எதுல உங்களை நாங்க ஏமாத்தணும், எதுல நாங்க உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்களே அன்று சொல்றாரு. முதலாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, காணிக்க கூட இல்லை. எது ஃபர்ஸ்ட்டுங்க? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. சரியான இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் கூட ஒரு சில குறித்து பெரிய ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. உண்மையுள்ள மனுஷன் ஒரு சிலருங்க அந்த 3320 ரூபாய், 25 ரூபாய் அப்படி எடுத்து வைப்பாங்க ஒரு சில கத்திர பிள்ளைகள். நான் எப்பவுமே என்னுடைய வழக்கம் கொஞ்சம் அதிகமாக வச்சது. ஏன்னா கரெக்டாக பார்த்தா அதில் கூட ஏதாவது கம்மி ஆகிடுமோ அந்த ஒரு பய உணர்வு நிமித்தமா எக்ஸ்ட்ராவா அதிகமாக ஒரு 1000மோ 2000மோ எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டு. அப்பா தெரியாது, நான் கணக்கில் எப்பவுமே வீக்கு வேற, கணக்கில் எப்பவுமே வீக்கு. அதெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் கூட கம்மி ஆகிடக்கூடாது, 100 ரூபா 200 கம்மி ஆகிடக்கூடாது. அதிகமாக வச்சிடுறேன்ப்பா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமாக. நான் 100 200 வைக்கிறது கிடையாது, அதிகமாக தான் வைக்கிறது. வச்சுட்டு ஆண்டவரே அதிகமாக வச்சிடுறேன், எக்ஸ்ட்ரா வச்சிடுறேன்ப்பா. ஆனால் இதுவரையிலும் எக்ஸ்ட்ராவாக தான் கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா ஆண்டவரே நான் அதிகமாக உங்களுக்கு நான் தரேன்ப்பா, அதிகமாக நான் உங்களுக்கு கூட வச்சிடுறேன்ப்பா. அது உங்களுடைய பங்கு, எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்றேன். அனைவருடைய அந்த கணக்கை நான் பார்ப்பேன். சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ இப்படி உண்மை இல்லாமல் இருக்கிறாங்களே. ஒரு சில பெயரே அந்த தசமபாக லிஸ்ட்டில் வருவதே கிடையாது. ஒரு சில குடும்பத்துடைய பெயர்கள் அந்த லிஸ்ட்லேயே வருது, அவுட். ஆண்டு கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபம் வந்துடும். சாபம் வந்தாவே பயத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. இது ஒரு சாபம். பயம் என்பது மிக பயங்கரமான ஒரு சாபக்கேடு. நீங்க நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதே கிடையாது. குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தசம பாகத்தை வஞ்சித்து வச்சுட்டு ஒருவேளை 20,000 ரூபாய் சம்பளம் வச்சுதுங்களேன், அதுல 2,000 ரூபாய் கர்த்தருடைய பங்கு. 20,000னா 2,000 ரூபாய் கடவுளுக்கு பங்கு, 10,000 ரூபாய்னா 1,000 ரூபாய், 20,000னா 2,000 ரூபாய். அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம இது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லி ஃபீஸ் கட்டுவாங்க. 2,000 ரூபாய் அந்த கூட ஒரு 2,000 ரூபாய் சேர்க்கணும்ல, அதுக்கு இந்த பணத்தை போட்டுருவாங்க. அந்த 2,000 ரூபாய்க்குரிய சாபம் அது கர்த்தருடைய பங்கு இல்லை, அதை பிள்ளைக்கு கொடுத்துட்டல, அந்த சாபம் எங்க போயிருச்சுங்க? பிள்ளை மேல வந்து வாங்கி. ஏன்னா அவன் தான் அனுபவிக்கிறான். அந்த பங்கு எதற்காக பயன்படுகிறதோ அது மேல அந்த சாபம் வந்து தங்கிடும். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தை. நிறைய குடும்பத்துல பாஸ்டர் நான் ஆனந்த பாக்கிய திருச்சபைக்கு போறோம், பாஸ்டர் பால்சன் ஐயா மூலமா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் அவர் கையில் தான் நாங்க பெற்றுக்கொண்டோம், நாங்க ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம், எல்லாம் ஓகே தான். ஆனா கர்த்தருடைய பங்கை நீ வஞ்சித்து விட்ட, கர்த்தருடைய பங்கை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாபம் நீங்கவே நீங்க. யாக்கோபுக்கு தெரிஞ்ச உடனே, இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் உங்களுக்கு தசமபாகத்தை கொடுத்துடுறப்பா, கொடுத்துடுறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த இருதயம், கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த சிந்தை பயத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கர்த்தர் கொடுக்க வேண்டிய பங்கை நம்ம எடுத்துடுறோமே, நம்ம வஞ்சித்து வைத்து விடுகிறோமே, அது ஏதோ ஒரு விதத்தில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். நல்லாவே ஓடிக்கொண்டிருக்கிற பைக்கு ஓடாம பழுதடைந்து நிற்கும். மெக்கானிக் ஷாப் போனால் சொல்லுவான், உள்ள முக்கியமான ஒரு பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுங்க, 1,500 ரூபாய் அதை கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுவதற்கான ஃபீஸ் ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி 300 ரூபாய், மொத்தம் 1800 ரூபாய் தரணும். ஒன்றும் பேச மாட்டோமே, ஒன்றுமே பேச மாட்டோம். அப்படிங்களா, கொஞ்சம் பார்த்து, இல்லைங்க கரெக்டாக அதான் ரேட் இந்தாங்க, பேசவே மாட்டோம். டாக்டர் சொல்லுவார் கன்சல்டிங் ஃபீஸ் 500, கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் 500, மெடிசன்லாம் தனி, ஆக ஒரு 2000 ரூபாய். பேசவே மாட்டோமே நாங்கள் சார். ஆனால் கர்த்தர் எதுவும் பேசுறது இல்லைல்ல, நம்மள அமைதியாக வந்துடுவோம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை நம்ம கொடுக்கும் பொழுது பயத்தின் சூழ்நிலைகள் வராதபடி, நஷ்டத்தின் சூழ்நிலைகள் வராதபடி, சாபமான சூழ்நிலை வராதபடி கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. லிசன், 4ஆம் அதிகாரம் மல்கியாக்கு போயிடுங்க. ஒரு சில வார்த்தையில மட்டும் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அந்த பாருங்க, அந்த தசமம் கொடுக்கிறதான வார்த்தை, அந்த அந்த அனுபவத்தை பார்த்து, அந்த நபர்களை பார்த்து கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறது தேவ பயம். கடலுக்கு பயப்படுற பயம், அந்த பயம் இருக்கிறவங்க தான் கர்த்தர் கொடுப்பாங்கம்மா. இல்லாட்டி அந்த பயம் இல்லை அப்படின்னு சொன்னா சாதாரணமாக விட்டுருவாங்க, வேண்டாம் தேவையில்லை பார்த்துக்கலாம். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கொடுக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைக்கின் கீழ் கையை தட்டி அப்பாவுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஹெல்த்தை கர்த்தர் தருவாரு. ஆரோக்கியம். நீ ஏன் ஆரோக்கியம் இல்ல? இன்னைக்கு ஏன் சரித்திர பலவீனம்? இன்னைக்கு ஏன் சரித்திர சுகவீனம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம போறதுனால இந்த பலவீனம். ஆரோக்கியம் இல்லையே. வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருக்கு காரியத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த அனுபவத்தோடு இருப்பேன்னு சொன்னா ஆரோக்கியம் மேல இருக்கும். வார்த்தைலாம் பொய்ய மாறாது. நீங்க வெளியே போறீங்களா, புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல நீ போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன்னு அர்த்தம். போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருப்ப. என் அன்பான தெய்வ மக்களை அப்படி முழங்கார பாடிடுவோம். இன்னைக்கு இந்த பயத்திலிருந்து விடுபட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம், அப்படியே வார்த்தை நீ ரிசீவ் பண்ணுப்பா.